ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்களை பற்றி. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் மனசுக்குள்ளே நினச்ச ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு உண்மை இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. சில நேரம் தெய்வம் தடுத்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு இருக்கும். அதுதான் கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ நடக்குது. நீங்கள் பல நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க. வேலையாகணும், பணம் வரணும், வீட்டில் சந்தோஷம் வரணும், மன அமைதி அடையணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் எதுவுமே சரியாக நடக்கலைன்னு தோணுது. அதனால தான் மனசு கொஞ்சம் சோர்ந்தும் போயிருக்கும். நம்மளால் எதுவுமே ஆகலைன்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் தாமதம் வந்துச்சு அப்படின்னா அது தோல்வி கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு. தவறான நேரத்தில் நடந்திருந்தால் அது பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுனால. அதனால தான் தாமதத்தை கொடுத்து தெய்வம் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களாகவே உங்கள் மனசுங்கிறது அமைதியாக இல்லை. வீட்லேயும் சிறிய சண்டை, பணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு, வேலையிலையும் அழுத்தம், நண்பர்கள்கிட்ட இருந்து தூரம், இப்படி பல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து உங்களை சோர்வடைய செஞ்சுருக்கும். ஆனால் கன்னி ராசிக்காரங்க, இந்த கஷ்டம் எல்லாமே நீங்கள் பலமானவராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான். வாழ்க்கையில் உங்களை சோதிச்சு பார்க்குது. ஆனால் அந்த சோதனை முடிஞ்சு நல்ல நேரமும் வரும். நீங்கள் நினச்ச ஒரு வேலை தடைப்பட்டு இருக்கும், அதுவே நல்லதுக்காகத்தான். அந்த வேலை நடந்திருந்துச்சு அப்படின்னா இப்போ இன்னும் பெரிய கஷ்டம் வந்திருக்கும். அதனால் தெய்வம் கொஞ்சம் தள்ளி வச்சு சரியான நேரம் வரைக்கும் உங்களை காத்திருக்க சொல்லுது. இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியும். முதல்ல மனசு அமைதி வரும், அதுக்கப்புறம் வீட்டில் சந்தோஷம் வரும், பின்னாடி பண வரவு அப்படிங்கிறது தொடங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச காரியம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க, ஒரே நேரத்தில் எல்லாமே கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைச்சது எல்லாமே கண்டிப்பாக நிலைச்சிருக்கும். இதுதான் உங்களுடைய ராசியோட ஒரு பலம்னு கூட சொல்லலாம். சில பேர் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லதுக்காக செஞ்ச விஷயத்தையுமே தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் மனசு வலிக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க. உங்களை உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே திரும்பி உங்கள் கிட்ட தான் வரப்போகிறாங்க. பணம் சம்பந்தமான கவலைகள் இருந்தாலுமே அது மெதுவாக சரியாகும். கடன் இருந்தால் குறையும், செலவு அப்படிங்கிறது கட்டுப்படும், வீட்டில் சேமிப்பு ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றமே வரப்போகுது. நீங்கள் இப்போ சந்திக்கிற கஷ்டம் அப்படிங்கிறது கடைசி கட்ட மாதிரி தான். இதுக்கப்புறம் நல்ல நேரம் மெதுவாக திறக்க போகுது. தெய்வம் உங்களை விட்டுட்டு போயிடலை, அது உங்களை சோதிச்சு தான் பார்க்குது. சரியான நேரத்தில் பெரிய லாபத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் மனசு தளராமல் இருந்தால் போதும். குடும்பத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும், வேலையில் முன்னேற்றம் வரும், பண வரவும் கூடும், நண்பர்கள் உதவி செய்வாங்க, உங்கள் மதிப்பு அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். இது எல்லாமே மெதுவாக நடக்க போகுது. இது எல்லாமே ஒரே நாளில் ஆனால் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஆணித்தனமாக உங்களுக்கு சொல்லுவோம். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் தாமதமாகி போயிட்டு இருந்திருக்கு. அதனால் மனசு உடைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். எப்போ நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு தினமும் நினச்சிட்டே இருப்பீங்க. சில நேரம் இரவு தூங்காமல் கூட யோசிச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், நடக்காத விஷயம் எல்லாமே நஷ்டம் கிடையாது. சில நேரம் அது வாழ்க்கையை காப்பாற்றுற மாதிரியான ஒரு பாதுகாப்பு. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ அதுதான் நடக்குது. நீங்கள் நம்பின ஒருத்தர் உங்களை விட்டுட்டு தள்ளி போயிருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவி வராமல் போயிருக்கும். நீங்கள் நினச்ச வேலை தடைப்பட்டிருந்திருக்கும். நீங்கள் சேமித்த பணம் கூட எதிர்பாராத செலவுக்கு போயிருக்கும். இது எல்லாமே சேர்ந்து மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும். ஆனால் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தனியாக சமாளிக்க முடியும்னு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது தான். கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நெகிழ்ச்சியுடையதாக இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டால் உடனே உதவணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாராவது அழுதாங்கன்னா உங்கள் மனசு உடைஞ்சு போயிடும். அதனால தான் சில பேர் உங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போலேருந்து அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. நீங்கள் யாரை நம்பணும், யாரை தூர வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பமாகவுமே இருக்க போகுது. கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பாடம் என்ன அப்படின்னா, எல்லாரையுமே நம்பக்கூடாது, எல்லா விஷயத்தையுமே உடனே மனசுக்குள்ளே எடுத்துக்கக்கூடாது. இப்போலேருந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுவீங்க. உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு மட்டுமே உதவி செய்வீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக சீராக ஆரம்பிக்கும். பணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றமும் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு வருமானமும் வரும். சிறிய லாபம் கிடைக்கும். சில நாட்களில் அது பெரிய லாபமாக கூட மாறும். வீட்டில் இருந்தால் மன அழுத்தம் எல்லாமே குறையும், சண்டைகள் எல்லாமே குறையும், அமைதி அதிகரிக்கும், உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் தெய்வம் அப்படிங்கிறது மெதுவாக கதவை திறக்குது.
அது ஒரு பெரிய கதவெல்லாம் கிடையாது, சின்ன கதவு. ஆனால் அந்த சிறிய கதவு தான் உங்களை பெரிய சந்தோஷத்துக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், பொறுமையாக இருக்கணும், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, கோபத்தில் பேசக்கூடாது, மனசு உடைந்தாலுமே அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதர் வரப்போக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மனிதர் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த சந்திப்பு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், வேலை தேடுறவங்களுக்கு வாய்ப்பு வரும், சொந்த தொழில் நினைக்கிறவங்களுக்கு சிறிய தொடக்கம் கிடைக்கும், அது மெதுவாக வளரப்போகுது. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மை என்னன்னா, சரியான நேரம் இன்னும் வரலை. நேரம் வரும் பொழுது தடுக்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் இப்போது சந்திக்கிற கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. தெய்வம் உங்களை கைவிடலை, அது உங்களை உயர வைக்க மட்டும்தான் திட்டமிட்டுட்டு இருக்குது. அடுத்த சில நாட்களில் ஒரு நல்ல செய்தி கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காத்துட்டு இருந்த தகவலும் சேரும், மனசு லைட்டாக இருக்கும், நம்பிக்கை அப்படிங்கிறது திரும்ப வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பணம் மெதுவாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய பெயர் நல்லவங்க பட்டியலில் சேர ஆரம்பிக்கும். இந்த நேரம் முடிஞ்சதுமே கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது, இன்னும் நல்லா மாறும். நீங்கள் சிரித்து பேச ஆரம்பிப்பீங்க, நீங்கள் நிம்மதியாக தூங்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு மனதும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் இவ்வளவு நாளாக மனசுக்குள்ளே வச்சது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற கவலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நல்லது நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சில நேரம் காரணமே இல்லாமல் மனசு கலங்கும், எதுவுமே சரியாக போகலையே அப்படின்னு மனசு கலங்கும். அது எல்லாமே காலம் கொடுத்த சோதனை தான். நீங்கள் ஒரு விஷயம் நல்லதுக்காக நினச்சிங்கன்னா அதுக்காக ரொம்பவே உழைப்பீங்க, ஆனால் பல நேரம் உங்களுடைய உழைப்புக்கு உடனே பலன் கிடைக்காது. அதனால தான் எதுக்குடா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்க உழைச்சி கிடைக்கக்கூடிய பலன் தாமதமாக வந்தாலும் அது நிச்சயமாக பெருசாக தான் இருக்கும். தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகிறது சாதாரண விஷயம் இல்லை, அதனால தான் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சில நேரம் அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே நல்ல எண்ணங்களும் இருக்கும். அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது சுலபமாக மாற ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும், எதையுமே உடனே வாங்கணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க. சில நாட்களாக காத்துட்டு இருந்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும், அதனால் செலவெல்லாமே கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். நீங்கள் நம்புகிற நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்க இல்லை, சில பேர் முகத்தில் சிரித்து பேசுகிறாங்க, பின்னாடி வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் யார்கிட்டையுமே உங்களுடைய ரகசியத்தை சொல்லாதீங்க, சும்மா பேசுகிறோமா அதோடு வச்சுக்கணும். தேவையில்லாத முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறத நிறுத்திடுங்க. அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். இப்போ இருந்து உங்கள் மனசை கொஞ்சம் பலமாக மாறும். யாராவது கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னா உடனே உடைஞ்சு போக மாட்டீங்க, அதுக்கு பதிலாக அமைதியாக தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய வெற்றியினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உதவியும் வரப்போகுது. அது ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு உறவினராக இருக்கலாம், அல்லது தெய்வ அருளாக கூட இருக்கலாம். அந்த உதவி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் லைட்டாக மாற்ற போகுது. முன்னாடி இருந்த பாரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு மேலாளர் பாராட்டு கிடைக்கும், சிறிய முன்னேற்றம் எல்லாமே வரும், சம்பளம் கூட வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவலும் வரும். கன்னி ராசிக்காரங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். நீங்கள் மறந்த சிரிப்பு திரும்ப வரப்போகுது. கடந்த காலத்தில் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க கூட இப்போ பேசலாம், மன்னிப்பு கேட்கலாம், உங்களை மீண்டும் நம்பலாம். அது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயந்தான், கடந்த காலத்தை நினச்சி மனசு வருந்திட்டு இருக்காதீங்க, இப்போது இருக்கக்கூடிய நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. கன்னி ராசிக்காரங்க, இந்த நேரம் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டப்போகுது. ஒரு புதிய சிந்தனை வரும், புதிய முயற்சி தொடங்குவீங்க, அது மெதுவாக வெற்றியாக மாறும். தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும், கோவிலுக்கு போகணும்னு தோணும், பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும். இதெல்லாமே ஒரு நல்ல அறிகுறி தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது, அது உடனே தெரியாது, ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது மாறி இருக்குன்னு நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க. பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும். சேமிப்பு ஆரம்பிக்கும். வீட்டில் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும்.
கன்னி ராசிக்காரங்க நீங்கள் நினைச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, தெய்வம் உங்களுக்கு இன்னும் நல்ல நேரத்தை சேமித்து வச்சுட்டு இருக்குது. சரியான நேரம் வரும்போது அது ஒரே நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் என்றைக்குமே மனசு தளர வேண்டாம், நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். ரொம்ப பொறுமையாக காத்துட்டு இருங்க. பொறுமை இருந்துச்சு அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம். நல்ல நேரம் உங்களுடைய நிச்சயமாக கதவை தட்டப்போகுது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் ஆணித்தனமாக சொல்லுவோம். நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.